السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு இந்த திக்ரை நாம் 300 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை மிகச்சிறந்த ஒரு ரப்பனா துஆ. இதனை நாம் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான ரப்பனா துஆக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு துஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள், ரசூல்மார்கள் ஓதிய துஆக்கள், அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் என்று அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ தான் சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய அந்த துஆ. இந்த துஆவை நாம் 300 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஏனென்றால் அந்த குகைவாசி இளைஞர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே அவர்களை உறக்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் 300 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்.